ஹே கைஸ், வெல்கம் பேக் டு MBMS. இன்னைக்கு நம்ம வந்து போக்கிமான் பைக் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 22. இதுக்கு மேலே போட்டு பாட்டெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஆனிஸ்டர் டவுனுக்கு வந்திருப்போம். ஸோ ஆனிஸ்டர் டவுனில் இன்றைக்கி பேட்டில் போட போகிறோம் கைஸ். ஸோ அது ஒன்று தான் கான்செப்ட். ஸோ இதுவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருந்துச்சு. ஸோ அதனால் கட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் போக்கிமான் சென்டரில் போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு போர்ஷன்லாம் இது தேவையில்லை தான், தேவையில்லைன்னு தான் போனேன். அப்பயும் தேவையில்லை கைஸ், போர்ஷன் வேணாம். ஸோ நான் போன வீடியோவில் வந்து ரிப்பல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரிப்பல் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ பரவாயில்ல. வந்தோடனே யாராவது சென்டரில் சூனியம் வைக்கிறது. சரிண்ணா கை சரிண்ணா தான் சொன்னிச்சு. ஆனிவர்சிட்டி ஜிம் முன்னாடி வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. லெட்ஸ் ஷோ ஹவு மச் ஐ எம் ஸ்ட்ராங்கர். சரி, நான் அது என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு பார்க்கலாமா? நீ ஏன் நானிட்டு ஒரு அடிக்கு தாங்குவியா கைஸ்? அது 4 போக்கிமான் இருக்கும். நானும் அதுக்கு சரி சமமாக 4 போக்கிமான் இறக்குவேன். ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஆனால் இந்த ஒரு போக்கிமான் கூட ஃபெயிண்ட் ஆகாது, அது நான் கேரண்டி தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வழக்கம் போல் மியாஸ்டிக் கிடைக்கிச்சு. ஸோ மியாஸ்டிக் எந்த போக்கிமான் எடுக்கிறதால டேலண்ட் ஃபேம் எடுத்து ஃபஸ்ட்லேயே வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டில் தான் டேலண்ட் ஃபேம் இருந்துச்சு. ஏன்னா சார்ஜர் வந்து அடுத்த இப்போ எபிசோடில் அதுக்கு அடுத்த எபிசோடில் இருக்காது. ஸோ அதனால் இனிமேல் டேலண்ட் ஃபேம் லெவலில் எடுத்துட்டு டேலண்ட் ஃபேம் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இன்னும் ஹெச்பி ஷேர் ஆன் பண்ணல கைஸ். ஸோ அது குட்ராக்காக ஆஃபர் இருந்தது, அப்படியே இருக்குது. ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஃபேக் அவுட் யூஸ் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு வந்து பேர்ன் எஃபெக்ட் ஆகிடுச்சு. நான் அட்டாக்கே போடாமல் பேர்னில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு எழுது. ஸோ அதுக்கப்புறமா ஆக்ரோபேட்டிக்ஸ் போட்டேன். ஒரு நல்ல அட்டாக் கைஸ் இது. பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ போயிடுச்சோ. இது என்னது டிஸ்மரைசிங் வாய்ஸ் போட்டுச்சு. டைஸ்மரைசிங்காக வாய்ஸ் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் போட்டுச்சு கைஸ். டேலண்ட் ஃப்ளேமோட பேர்னு இன்னும் அதுக்கு இருக்குது. இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்துரும் கைஸ். ஸோ ஃப்ளேம் சார்ஜ் போட்டேன், ஃபட்டாஃபட்டுன்னு செத்துருச்சு. ஸோ திரும்ப ஏதாவது தூக்கடிச்சு போய் போக்கிமான் சென்டரில் ஹீல் பண்ணணுமா? செத்துருச்சு கைஸ் அது. ஸோ அடுத்த போக்கிமான் அது வேப்பரான் கைஸ். ஸோ வேப்பரான் வந்து வாட்டர் டைப்பு. ஸோ நான் என்ன நினச்சேன், பீக்கச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பீக்கச்சுக்கும் அதிகம் எழுத்து போகுது. ஸோ நான் இதை வச்சு தான், இந்த ஒரே ஒரு டெக்னிக் வச்சு தான் கைஸ் நான் இதுவே முடித்தேன். அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜிம்மை இந்த ஒரே ஒரு டெக்னிக் வச்சு தான் முடித்தேன். ஸோ நம்ம வந்து அதை அடித்தா நேமாக பார்த்தா எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து வாட்டர் டைப் வந்து வீக். வாட்டர் டைப் அசால்ட்டாக தூக்கடிச்சு எலக்ட்ரிசிட்டி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ அவன் அடிக்கூடாமல் ஃபஸ்ட் அட்டாக்கே நான் போடுவேன் எப்போவுமே. நீங்கள் போட்டிங்கனால ஜிம் பேட்டில் போட்டால் ஃபஸ்ட் அட்டாக் நீங்கள் தான் போடணும், அதுதான் ரூல்ஸு. ஸோ அதை வச்சே நான் கிட்டத்தட்ட 3 பேர் கீழே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட 4 பேர்கிட்ட பேட்டில் போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் அவன்கிட்ட போய்ட்டோன்னா அவன்கிட்ட ஒரு போக்கிமான் அப்படி தான் தோக்கடித்தேன். ஸோ இவன் இப்போ சரி நான் வந்து அதை நம்மக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பார்த்தா நம்ம தான் ஜெயிச்சுருக்கணும். ஸோ கேம் படி பார்த்தா ஜெயிச்சிச்சு. ஸோ இது கைஸ் எனக்கு இது 404 பேட்டில் தான் கைஸ். ஸோ நம்மளோட டேலண்ட் ஃபேம் தான் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மடி வாட்டர் யூஸ் பண்ணிச்சேன். ஸோ அதுதான் நம்மக்கிட்டே இருக்கேன், அவ்வளோ போகாது தெரிஞ்சுட்டு. தலைவா நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர். பாருங்க கைஸ், ரெண்டுமே ப்ளூ கலர் போக்கிமான் தான். இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்கும், அது ஃபுல் அண்ட் ப்ளூவாக இருக்கும். சரி பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் அந்த கலர் வந்துட்டு போச்சு, அந்த ஒரிஜினல் கலர். கண்ணு கூட தெரிஞ்சு பாருங்கள். இப்போ 2 போக்கிமானுக்கு கண் தெரியாது. உண்மையாக சொன்னால் 2 போக்கிமானுக்கு கண்ணு தெரியாது, அதுதான் விஷயம். பிளைண்டு. கியூக் அட்டாக்கா? ஒரே அட்டாக் தான் செத்துரும் கைஸ். எல்லாம் சின்ன சின்ன போக்கிமானாக வச்சிட்ருக்கு. ஒரு நல்ல போக்கிமான் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு செஸ்னட் அடுத்த போக்கிமான் அவ்வளோ தான் கைஸ் செத்துரும். டேலண்ட் ஃப்ளேம் இருக்க பயமே. டேலண்ட் ஃப்ளேமுக்கு 2மே வீக்கு, ஃப்ளையும் வீக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் டைப்பும் வீக்கு. வாட்டர் டைப்னால் அதுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா செடிக்கு தண்ணி ஊற்றினா செடி வாழ தானே செய்யும். ஸோ அதுக்கு அது அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சார்ஜ் போட்டேன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதுக்காகவே முக்கால்வாசி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ரோபேட்டிக்ஸ் போட்டேன், முடிஞ்சிச்சு. ஸோ எம்பருக்கு பதிலாக என்ன ஒரு அட்டாக் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஃபயர் டைப் அட்டாக் வேணும் கைஸ். நம்மளுக்கு முக்கியமாக ஃபயர் டைப் அட்டாக் தேவைப்படும். ஸோ இது எப்போ இன்னொரு ஃபயர் டைப் அட்டாக் கற்றுக்கு போதே தெரில கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடு இல்லை, அதுக்கு அடுத்த எபிசோடில் கரெக்டாக 3 எபிசோடுக்குள்ளேயே நம்ம நொய்வேரன் பிடிச்சிடும். நொய்வேர் பிடிச்சி செவல் பண்ணிடும். ஸோ ஓகே கைஸ், செஸ்னட் வந்து காலி கத்தம். அடுத்ததாக எதனா ஆப்ஸால் தான் இருக்கும்.
அதுக்கிட்ட இருந்து மூணு போய்க்குமான் வச்சுருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வேப்பரான் பிடிச்சிருக்கு. வேப்பரான் எதனோட உருமாற்றம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈவிக்கு வாட்டர் ஸ்டோன் கொடுத்தா அந்த மாதிரி எவ்வளோ ஆகும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பா. அப்சால். ஸோ இதுக்காகவே அலுச்சா தயாரிக்கப்பட்டது. ஒரே ஒரு அட்டாக் கத்தம் செத்துரும். ஃப்ளையிங் அட்டாக். ஃப்ளையிங்கா இது ஃபைட்டிங் டைப் அட்டாக்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே, ஃபைட்டிங் டைப். ஸோ இது ஃப்ளையிங் ப்ரெஸ் பறந்துட்டு இது லாஸ்ட் மூவ் தான் இது அடிக்கும்னு நினைக்கிறேன் அலுச்சா. ஆமாம். ஸோ ஒரே அட்டாக் தான். கத்தம் டாட்டா குட் பை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான்லாம் இப்போ கொடுத்துச்சா. ஸோ இப்போ போய் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஹீல் பண்ணி தந்துடும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், போக்கிமானில் ஹீல் பண்ணி தந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒன்று கரெக்டாக இருக்கும், நீ ஜிம் லீடர் தோக்கடிக்க அப்படின்ட்டு போயிடுச்சு. உள்ளே போகலாமா கைஸ்? இப்போயும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மறந்துட்டேன். ஆனிஸ்டர் சிட்டி ஜிம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரெக்டாக அந்த ஹோட்டலில் போய் நிற்கணும் கைஸ். அதுக்கு தான் ஜூம் போட்டு காமிக்கிறோம். கரெக்டாக அங்கே போய் நின்று பாருங்கள், சுற்றி இருக்கிறதுலாம் அவங்க ஓடி போச்சு. அது எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்க ஊருக்கு. நான் சண்டை போட்டு வந்து ரிட்டர்ன் வந்துடும் கைஸ். நான் போகிற வழியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தங்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். 2 பேர்கிட்ட சண்டை போட தேவையில்ல, 3 பேர்கிட்ட சண்டை போட தேவையில்ல, 4 பேர்கிட்ட சண்டை போட தேவையில்ல. இவங்க ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் சண்டை போட்டால் போதும் கைஸ். நான் மற்றபடி நான் சொல்கிற வழியில் பண்ணி யாவங்கிட்டையும் சண்டை போட வேண்டியதில்லை. ஸோ இவன் எக்ஸிக்யூட்டர் வச்சுருப்பான். ஸோ எக்ஸிக்யூட்டர்னா நமக்கு இதுவும் ஒரு கிராஸ் ப்ளஸ் சைக்கிக் வரும். ஸோ இந்த ஜிம்மே ஒரு சைக்கிக் ஜிம் கைஸ். இது வந்து கிராஸ் ப்ளஸ் சைக்கிக். ஸோ நம்ம ஃப்ளேம் சார்ஜ் போட்டேன். ஸோ கிராஸ்னால 10 எரியும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு அட்டாக் போட்டு சைக்கிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப ஃப்ளேம் சார்ஜர் போட்டேன். கத்தம் டாட்டா குட் பை அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சீக்கிரம் சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். இந்த இடத்துல நான் திரும்ப ஹெச்பி சார் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னா வெளியே ஆன் பண்ணிட்டு வந்துருக்கணும், மறந்துட்டேன். ஸோ அதனால் இங்கே தான் ஆன் பண்ணேன். சீக்கிரம் தலை. அப்புறம் நம்மளோட டேலண்ட் ஃபிலிம் இப்போ ஹெச்பி குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் சூப்பர் போர்ஷன் போட்டு க்யூர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் போகிற வழியை ஃபாலோ பண்ணேன் கைஸ். ஸோ இந்த சைடு வந்து இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து போங்க. ஏன்னா எனக்கே வழி தெரியாமல் தான் சுற்றிட்டுருக்கு. ஆனால் கரெக்டாக போயிடுவேன், யாருமே சண்டை போட மாட்டேன். சீக்கிரம் போடா, பொறுமையாக போகிறான் கைசிவேன். இப்போ நான் மாட்டேன் அந்த சைடு போயிருந்தேன்னா கத்தமாயிருப்பேன். கீழெல்லாம் விழ மாட்டேங்க கைஸ். மேலே நின்றுட்டுருக்காங்களே, இப்போ அங்கே தான் நம்ம வந்தோம். ஸோ இப்போ நம்ம டீப்பில் போகணும். டீப்பில் போனால் தான் அவன் சொல்ல முடியாது, பொண்ணு அது இருக்கும். ஒலிம்பியா கைஸ். இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு வழி போகும், அந்த வழியில் தான் போக வேண்டும். நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருப்பான், அவங்க கூட சண்டை போட்டு போனால். எனக்கு சண்டை தேவையில்லைன்னா இந்த சைடு வாங்க, அப்போ தான் போக முடியும். ஸோ இப்போ எந்த சைடு போகிறதுன்னு ஒரு கொலாப்சேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கி பிங்கி பாங்கி போட்டேன், இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ வந்து நான் இந்த சைடு வந்துட்டேன் கைஸ். மேலே பார்த்தீங்களா நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஒன்று காட்டுது கைஸ். அங்கங்கே வால் நட்சத்திரம் வேறு சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் போகிற வழி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கு வீடியோ, அதனால தான். இப்போ நேராக போங்க, வழி எங்கெங்கெல்லாம் போதும் அங்கங்கெல்லாம் போகாதீங்க. ஸோ அங்கே போயிருந்தீங்கன்னா வெட்டியாக சண்டை போட்டுருக்கணும். ஸோ இப்படி வந்துடுங்க. இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி. நான் கேம் ஆடிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொன்னாலும் எனக்கு ஈஸியாக தான் கிடச்சிருக்கும். சரி, மேலே வந்தால் இந்த இடத்துல தான் ஒலிம்பியா நின்றுட்டுருக்கும். ஸோ இது கூட நம்ம சண்டை போட்டே ஆகணும், போட்டால் தான் ஜிம் பேட்ச் கிடைக்கும். அப்போ தான் நம்ம டீம் எலைட் கூட சண்டை போட முடியும். இன்னும் ஒரே ஒரு ஜிம் பேட்ச் தான் கைஸ், முடிச்சுட்டு அப்புறம் இவனுங்க தொல்லை இல்லை. இவனுங்க வேறு இது முடிச்சோன்னு இப்போ நம்ம லூமினாசிட்டி வேறு போகணும். பைத்தியக்கார பசங்க கூப்பிட்டுருக்கேங்க லூமினாசிட்டிக்கு. அவன் லைசன்டரை போன வீட்டில் திட்டிருப்பேன் அவனை. ஸோ போன வீடியோ என்னத்துக்கு எப்படி வாய்ஸ் கொடுத்துன்னு தெரில கைஸ், ஏதோ ஒரு ஞாபகத்தில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் ப்ளஸ் சைக்கிக்கு வரும் கைஸ் இந்த போக்கிமான். ஸோ இந்த போக்கிமானுக்கு ஹைப்பர் போர்ஷன் போடுவான். ஸோ ஹைப்பர் போர்ஷன் போடும் அந்த பைத்தியம் லூஸ் மாதிரி 2 வாட்டி ஹைப்பர் போர்ஷன் போடும். நான் ஹைப்பர் போர்ஷன் போடாமல் சாவடிப்பேன் அந்த போக்கிமானு. நெக்ஸ்ட் லைட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணனால அது டிஃபென்ஸ் அதிகமாகிடுச்சு, இல்லை 2 ரேட்லேயே தோற்றுட்ருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ராகன் பால்ஸ் போட்டதுக்கு இப்போ நான் ட்ராகன் பால்ஸை போட்டது கம்மியாக குறையுது எழுத்து. சைக்கிக்கா திரும்ப ஒரு ட்ராகன் பால்ஸ் போட்டேன் கைஸ். ஏன்டா ஏன் கேட்குறீங்க?
திரும்பவும் அது லூஸு மாதிரி ஹைப்பர் பொசிஷன் போட்டோம். பைத்தியம். ஜிம் லீடர்னால் ஹைப்பர் பொசிஷன் போடாமல் ஆடணும். ஒலிவியா போட்டுச்சா? இல்லை தானே. ஒலிவியா போட்டுச்சா தெரியலையே. ஒலிவியாவே போடல. ஒலிவியா ஏன் போடுது கைஸ்? ஃபைனலி அதை முடிச்சேன். அப்புறம் ஸ்னோக்கிங் இறக்குச்சு. ஸ்னோக்கிங் வந்து வாட்டர் டைப்பு, அதனால் பீக்கச்சு இறக்குனேன். இது வந்து வாட்டர் ப்ளஸ் சைக்கிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறமா எலக்ட்ரோ பால் போட்டேன். ஸோ அவ்வளோ ஒன்றும் போகல. அப்புறம் அதுக்கு நம்ம சைக்கிள் போட்டுச்சு. சைக்கிள் கேட்டாக்கு வேஸ்ட்டு. ஸோ பீக்கச்சு செத்தாலும் பரவாயில்லன்னுட்டு நான் சாவர வரைக்கும் நின்று ஆடின கைஸ். ஒரு வழி இல்லை, பீக்கச்சு செத்து போச்சு, அவ்வளோதான். திரும்ப கூடுறாங்க இருக்கிட்டு வாட்டர். ஸோ ட்ராகன் பல்ஸ், வாட்டர் பல்ஸ் கிரனேஞ்சா கிட்ட தான் இருக்குது. ட்ராகன் பல்ஸ் தான் கூட்ரா கிட்ட இருக்குது. நீ மட்டும்தான் குடி இருக்க நெஞ்சுக்குள்ளார. அடுத்தது மேஸ்டிக்கா? ஆமாம் கைஸ், மேஸ்டிக். ஸோ இதுக்கிட்ட மொத்தம் 3 போகிமான் இருக்கும். ஒன்று அந்த ஸ்டீல் ப்ளஸ் சைக்கிக்கு, அதுக்கப்புறம் இது ஸ்னோக்கிங் வந்து வாட்டர் ப்ளஸ் சைக்கிக்கு, மியாத் வந்து டார்க் ப்ளஸ் சைக்கிக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சைக்கிக் போகிமான், ஒரு சைக்கிக்கு ஜிம். ஸோ முடிச்சிட்டேன் கைஸ் அதையும். ஸோ 3 போகிமானையும் கத்தம் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஒரு போகிமான் மட்டும் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 3-on-3 பேட்டல் தான். ஃபைனலி வி கெட் த சைக்கிக் பேட்ச் ஃப்ரம் ஒலிம்பியா. இப்போ வந்து 90 வரைக்கும் இருக்க வந்து ஒரு இது கேக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஎம்மும் ஒரு இதுவும் கொடுத்துருக்கு. ஒரு டிஎம் தந்துருக்கு கைஸ். அந்த டிஎம் வந்து காம்பைண்ட், அது வந்து ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கப்புறமா நம்மளோட இதையும் இன்க்ரீஸ் பண்ணும், அட்டாக்கையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பெஷல் டிஃபென்ஸ், ஸ்பெஷல் அட்டாக் ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அந்த போர்டை செக் பண்ணிட்டு போய்ட்டோம். ஸோ இப்போ வெளியில் வந்தால் யாராச்சும் பைத்தியக்காரன் சரினாவா? எனக்கு தெரியும். நம்ம என்ன திரும்ப ரீபேட்டில் பண்ணலாமா? சாவ வச்சுறேன், அடிக்கடி தோத்துட்டு எனக்கு ரீபேட்டில் எவனா அவன் சென்ட்ரலில் கூப்பிட்றது பைத்தியக்காரன். ஹலோ கிரஸ்டரா? ஹலோ கிரஸ்டர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எல்லா ட்ரெயினும் கேளுங்க. அல்டிமேட் வெப்பன் நாங்கள் அவன் என்ன சொல்கிறேன்னா, அல்டிமேட் வெப்பனை வந்து நாங்கள் ஆன் பண்ண போகிறோம். அது வந்து கேஃபேயில் இருக்குது அப்படின்றான். அவன் கேஃபே தான் இங்கே லைசண்டர் கேஃபே, ரெட் கேஃபே. ஸோ இவனை போய் இத்தனை நாள் நல்லவன்னு நம்பிட்டு இருந்தேன் பேத்திக்கிறேன். நம்ம வச்சு துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகி. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்தா நன்றி. உங்களை அடுத்த பார்க்குறேன். டாட்டா பை, ப்ளீஸ் அவுட்.